சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்தை வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிட்டாங்க. இன்னைக்கு நம்ம இந்தியாவும் ஆஸ்திரேலியாவை வீழ்த்தி ஃபைனலுக்கு போயிருவோமா? இந்த ஒரு கேள்விதாங்க நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து சவுத் ஆப்பிரிக்கா இங்கிலாந்தை பொளந்து கட்டி ஒரு இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும். நேத்து நடந்த செமிஃபைனல் மேட்ச்ல சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து பண்ணாங்க. பேட்டிங்ல சும்மா ஸ்டார்டிங்ல இருந்தே பட்டைய கிளப்பிட்டாங்க. லாரா வாலோடட்டும் டன்சிம் பீட்ஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 110 ரன்னுக்கு மேல வந்து போயிடுச்சுங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கன்டின்யூ ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் டன்சிம் பிட்ஸ் அவுட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து விக்கெட் போச்சு. என்னதான் விக்கெட் போனாலும், ராலா வோல்வர்ட் இருந்துகிட்டு, "எப்பா நான் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ ஈஸியா விடமாட்டேன். நான் எப்படி விளையாடுறேன்னு மட்டும் பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. செஞ்சுரி அடிச்சதுக்கு அப்புறமும், "நான் வந்து நிக்க மாட்டேன். அதுக்கப்புறமும் நான் அதிரடியா தான் வந்து விளையாடுவேன்" அப்படின்னு சொல்லிட்டு 169 ரன் எடுத்து பட்டைய கிளப்பிட்டாங்க. இவங்களோட அதிரடினால தான் நேத்து சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் 50 ஓவர் முடிவுல 319 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோர பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த ஒரு ஸ்கோரெல்லாம் இங்கிலாந்து உமன்ஸ் ஈஸியா சேஸ் பண்ணுவாங்களா? இத சேஸ் பண்றது ரொம்ப கஷ்டம். என்னதான் இந்த ஸ்கோர சேஸ் பண்றது கஷ்டமா இருந்தா கூட, அவங்க முடிஞ்ச அளவுக்கு கடைசி வரைக்கும் டஃப் குடுப்பாங்க. செமிஃபைனல் மேட்ச்ல அதனால அவ்வளோ ஈஸியா விடமாட்டாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா நேத்து மேட்ச்ல நடந்ததே வேறங்க. இங்கிலாந்து உமன்ஸ் டீமுக்கு ஆரம்பத்திலே வந்து அதிர்ச்சிங்க. ஸ்டார்ட்டிங்ல வந்த 3 பிளேயர்ஸுமே டக் அவுட் ஆயிட்டாங்க. அடுத்தடுத்து 3 விக்கெட் வந்து போயிருச்சு. இனிமேல் என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் இங்கிலாந்து உமன்ஸ் டீம பிரெண்ட்டும், அலிகேப்ஸையும் சேர்ந்து காப்பாத்துனாங்க. 2 பேருமே நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு அசத்துனாங்க. சரி இவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் கொஞ்ச நேரம் கன்டின்யூ ஆகும்னு நினைக்கும்போது, இவங்க 2 பேருமே ஒரு கட்டத்துல அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி வந்த பிளேயர்ஸ் யாருமே ஒரு உருப்படியான ஆட்டத்த வெளிப்படுத்தல. எல்லாருமே வர நடைகட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இதனால நேத்து இங்கிலாந்து உமன்ஸ் டீம் வெறும் 194 ரன்னுக்கே ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இதனால நேத்து மேட்ச சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் 125 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணி இமாலய வெற்றி அடைஞ்சிட்டாங்க. நேத்து மேட்ச வின் பண்ணது மூலமா சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் டீம் வந்து ஃபைனலுக்கு வந்து போயிட்டாங்க. இப்ப அவங்க ஃபைனல்ல யார் கூட மோத போறாங்க அப்படின்றது இன்னைக்கு நடக்க போற மேட்ச்ல தாங்க வந்து தெரியும். ஏன்னா இன்னைக்கு செமிஃபைனல் 2ல நம்ம இந்தியன் உமன்ஸ் டீமும், ஆஸ்திரேலியா உமன்ஸ் டீமும் வந்து மோதுறாங்க. நம்ம இந்தியன் ஃபேன்ஸ் எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம இந்தியா ஆஸ்திரேலியாவை வந்து வீழ்த்தி ஃபைனலுக்கு வந்து போயிடணும். ஃபைனலுக்கு போய் நம்ம கப்ப தட்டி தூக்கியே ஆகணும் அப்படின்னு இந்த மாதிரி இந்தியா வின் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு மேட்ச்ல இந்தியா ஆஸ்திரேலியாவை வீழ்த்துறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்ச பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.